சிங்கப்பூரில் 1 வீக்காகவே வந்து எக்ஸாம் தான் போயிட்டுருக்கு. இப்போ மேபி எல்லா ஸ்கூல்லையும் அப்படி தான் நினைக்கிறேன். சில ஸ்கூலில் மட்டும்தான் இருக்காது. பசங்களுக்கு வந்து எங்களுக்கும் எக்ஸாம் தான் போயிட்டுருக்கு. வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா நாங்கள் டின்னர்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பசங்க வந்து போர் அடிக்குது, கீழே போயிட்டு சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலான்னு சொல்லி கேட்டாங்க. சரி, எனக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. சரி, அங்கேயே போயிட்டு சும்மா அப்படியே நடந்துட்டு வருவோம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விசேஷ நாட்களில் போடுவாங்க. ஒரு 10 டேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு சில கடைகள் வந்து 24 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில கடைகள் வந்து 6க்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6க்கு ஸ்டார்ட் பண்ணி 11 வரைக்கும் வச்சுருப்பாங்க. இதில் வந்து நிறையா இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் விற்கிறது, நம்ம ஊர் திருவிழாலாம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கடைகள்லாம் இங்கே இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் விளாட்லான்னு சொல்லி கேட்டாங்க பசங்க. இந்த பொம்மையை லிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கேம். இதில் வந்து 10 டிக்கெட் வாங்கியிருந்தோம். அதில் வந்து ஒரே ஒரு பொம்மை தான் எங்களுக்கு கிடச்சது. எப்போவுமே அப்படி தான். இந்த கேம் வந்து நிறையா டைம் விளாண்டுருக்காங்க பசங்க. நாங்களும் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஏதாவது 1 அப்படி இல்லைனா 2, அதுக்கு மேலே எடுத்ததே கிடையாது. எப்படின்னு தெரியல, அப்படி தான் சிஸ்டம் பண்ணி வச்சுருப்பாங்களா என்னங்கிறது எங்களுக்கு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் சரி, ஜஸ்ட்டு பிடிக்கும், ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கன் ஷூட்டிங், இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து கேட்டிருந்தான். அதில் வந்து ஆளுக்கு $5 வந்து வாங்கி கொடுத்தோம். 2 பேருமே வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும், ஸ்நாக்ஸ் கடை. இதில் வந்து இந்த உளுந்த வடைக்குள்ளே வந்து ரால் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் பொட்டேட்டோ இந்த ஸ்ப்ரிங் ரோல் கிடைக்கும். அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த சத்தே கிடைக்கும். ஃப்ரைஸ், சுகர் கேன் ஜூஸ், அப்புறம் இளநீர், இந்த மாதிரி ஷவர்மா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். நம்மளுக்கு பிடிச்சது இந்த ஐட்டம்ஸ் தான். ஆனால் வந்துட்டு இது நிறையா டைம் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் வாங்கலை. அப்படியே ஜஸ்ட்டு வந்து விண்டோ ஷாப்பிங் சும்மா அப்படியே பார்த்துட்டு போயாச்சு. பசங்களை வேணான்ட்டாங்க, ஹெவியாக இருக்குன்ட்டு. ஸோ எங்களுக்கும் வந்து பெருசாக அதை தாண்டி இங்கே எதுவுமே கிடைக்காது. ஸோ அதை நான் சொன்ன ஐட்டம் தான், இதில் தான் நமக்கு பிடிக்கும். பர்கர் கிடைக்கும், அது ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஃப்ரைஸ் கிடைக்கும். நம்ம இப்போ டின்னர்லாம் சாப்பிட்லான்னா ஏதாவது 1, 2 வாங்கி சாப்பிட்லாம். நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால எதுவுமே வாங்கலை. சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாக் போயிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.